அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அ இந்த இந்த நிகழ்ச்சிய வந்து இது தோழர் வடலூர் ஆதிரைக்கு தான் வந்து நான் முழுக்க முழுக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். என்னன்னா, இந்த பெயர் குழப்பம் வந்து என்னை என்னை ரொம்ப சிக்கலுக்குள்ளாயிடுச்சு. ஏன்னா முதல்ல ஆர்வமா அவர் இருந்தாரு. அவரு இது நான் பேசுறேன்ட்டாரு. அழைப்பதில் ஒரு நாள் வழக்கமா நம்ம சான்றோர் தளத்துல வந்து அ அப்புறம் இந்த 99வது கூட்டத்துல புத்த பூர்ணிமாவது பிஜாக்கை அப்படின்றது வந்து அதுதான் வந்து ஒரு கட்டுடைப்பு உடைக்கிற ஒரு விஷயம். அந்த அந்த பெயர்ல நான் அந்த படம் பார்க்கல. ஆனா உங்கள பத்தி தேடும்போதுதான் எனக்கு தெரிஞ்சுட்டு பிச்சாங்க அப்படின்ற ஒரு படத்தினுடைய இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெயரே பல கட்டுடைப்புகளை உடைக்குது. ஏன்னா இன்றைக்கு நம்ம உடல் சார்ந்த விஷயங்கள் எடுத்துக்கிறது வலதுதான் புனிதம். இடது வந்து புனிதம் இல்லாது. இடது வந்து தீட்டு. இந்த நம்ம உடலை அப்படிதான் கட்டமைச்சிருக்கு. இந்த இந்து சமயம் வந்து நம்முடைய உடலை எப்படி கட்டமைச்சிருக்குன்னா, வலது எல்லாமே புனிதம், இடது எல்லாமே தீட்டு. இப்போ வேதாத்திரி மகரிஷி கூட சொல்லுவாரு, ஒருத்தரை பார்ப்பது என்றால் வலது கண்ணை பார்த்து பேசுவார். ஏன் இடது கண்ணை பார்த்து பேசக்கூடாது அப்படின்ற கேள்வியை யாருமே கேட்கல. ஏன்னா அவரும் வந்து அந்த சிந்தனையில இருந்து வந்து வலது கண்ணு தான் புனிதம். அப்ப இடது கண்ணு புனிதம் இல்லையா? ஆனா புத்தர் என்ன சொல்றாரு, உன்னுடைய 2 கண்களுமே வந்து கதிர்வீச்சை வெளிப்படுத்துது அப்படிதான் சொல்றாரு. இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவர் வந்து பேசுனது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நானு கடந்த 2, 3 ஆண்டுகளா ஒரு எழுத்து கூட எழுதல. என்னுடைய பழக்கம் என்னன்னா, படிப்பதாக இருந்தால் ஒரு நாளைக்கு 20 பக்கத்தை படி. எழுதுவதாக இருந்தால் ஒரு நாளைக்கு 2 பக்கமாவது எழுது. இப்படி எழுதணும்னா ஒரு மாசத்துக்கு 60 பக்கம் வந்துரும். ஒரு புத்தகத்துக்கு உண்டான வந்துரும். ஏன் அது அடிக்கடி சொல்லுவாரு, தமிழில் வேகமாக எழுதக்கூடிய எழுத்தாளர் அமரே சொன்னாரு. என்னன்னா இதுதான் காரணம். ஆனா 2 ஆண்டுகளா நான் எதுவுமே எழுதல. கடைசியா போன மாசம் என் பையன் சென்னையில இருந்து வரும்போது, ஏன்பா நீ எழுதத்தில்லன்னு கேட்டான். இந்த ஏன்பா நீ எழுதத்தில்லன்ற கேள்வி வந்து என்னை வந்து ரொம்ப நம்ம ஏன் எழுதத்தில்லை என்னையே நானே கேட்டுட்டு இருக்கும்போது தான் சரி கொஞ்சம் நாமளும் கொஞ்சம் ரீசார்ஜ் ஆயிப்போம் அப்படின்றதுக்காக இந்த நூலுக்கு வந்து ஒரு திறனாய்வு கூட்டமே வச்சேன். இந்த திறனாய்வு கூட்டத்தினோட நம்ம சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, உலகம் முழுக்க நிறைய புத்தர் படம் வந்திருக்குது. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 புத்த சமய படங்கள் வந்திருக்குது. இந்த 40 புத்த சமய படங்கள்ல குறிப்பா வந்து எல்லாராலையும் போற்றப்படக்கூடிய ஒரு புத்த சமய படம்னா லிட்டில் புத்தா, கினு ரீவ்ஸ் அப்படின்ற அவர் புத்த சமயத்துக்காரர் தான். அவர் நடிச்சிருப்பாரு. அவர் அந்த படத்துல இருந்து மற்ற எல்லா படம் இந்தி படமான அது வரைக்கும் புத்தர் எப்படி ஞானம் அடைஞ்சாருன்னா, அந்த பிணியுடையவரை பார்த்ததும், ஒரு முதியவரை பார்த்ததும், ஒரு பிணத்தை பார்த்ததும் தான் பயந்து போய் தனக்கும் வந்து மரணம் வருமோ, தனக்கும் பிணி வருமோ, தனக்கும் முதுமை வருமோன்னு பயந்து போய் ஞானம் எடுத்ததா தான் வந்து கட்டமைக்கப்பட்டது சொல்லியிருக்குது. ஆனா உண்மையான வரலாறு உலகம் முழுக்க இருக்கிற எந்த புத்த சமய இயக்குனருமே, புத்த சமயம் சார்ந்த படம் எடுத்தவங்களும் உண்மையான வரலாறு சொல்லல. உண்மையான வரலாறு என்ன? ரோகிணி நதி நீர் பிரச்சனை. போர் வேண்டாம். போர் வந்து புத்த சமயத்துல ரோகிணி நதி நீர் பிரச்சனை வரும்போது சாக்கியர்களுக்கும் போலியர்கள் என்பவர்கள் புத்தருடைய அம்மா வம்சம், சாக்கியர்கள் என்பவர்கள் புத்தருடைய அப்பா வம்சம். 2 வம்சமும் சண்டை போட்டோம்னா உயிர் பலி வரும், அமைதி வராது. அப்ப போர் வேண்டாம், பேசி தீர்த்துக்கலாம். இந்த ரோகிணி நதியில் பங்கிட்டுக்காக ஒரு குழுவை நியமிக்கணும். இந்த கட்டமைப்புல இருந்து, இந்த உண்மையில இருந்துதான் புத்தருடைய படமே தொடங்கணும். ஆனா புத்தருடைய படம் உலகம் முழுக்க இருக்கிறது வந்து அவருக்கு மரணத்தை பார்த்து பயந்து போனார்ன்ற மாதிரி தான் இருக்குது. நான் கயால இருக்கும்போது ஒரு வாட்டி எனக்கு வந்து இவரை பார்க்கிற வாய்ப்பு வந்து கிடைச்சது, தலாய் லாமாவை பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ தலாய் லாமாவை பார்க்க போகும்போது சும்மா எப்படி போறதுன்றதுனால 2 புத்தர் மாவட்டமும் புத்தகத்தை வாங்கிட்டு போய் அவர் கையில கொடுத்துட்டு நான் சொல்லிட்டு வந்தேன், நான் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கிறேன், இங்கதான் பீகார்ல தான் ஒரு வேலை செய்யறேன், இந்த மகளிர் சுய உதவிக்குழுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குற ஒரு வேலை தான், இருந்தாலும் எனக்கு புத்த சமயம் பிடிக்கும், நான் இதுக்காகவே வந்தேன். இந்த நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஆடு மேய்ச்சா மாதிரி அத்தை பொண்ணை பார்த்த மாதிரி, அந்த மாதிரி வந்து
இங்க நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு. நான் இந்த படிச்சுட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு. அது வந்து காலச்சக்கர திருவிழா. தை மாசம் பொங்கல் அப்ப நடக்கும். 10 நாள் நடக்கும். 2 நாள் கழிச்சு வந்து ஒரு ஜப்பானிய பிக்கு வந்து என்கிட்ட சொன்னாரு. அமர் உன்னை வந்து தலாய் லாமா தேடினாரு. அந்த கேட்டாரு எங்க அவன் எங்க அவன் அவன் யார் அது அப்படின்னு கேட்டாரு அப்படின்னாலும். அது என்ன ஏன் அப்படின்னும் போது 2 நாள் 3 நாள் கழிச்சு காலச்சக்கரா மாநாட்டுல தலாய் லாமா பேசுறாரு. நான் இது நாள் வரைக்கும் நிறைய புத்தகம் படிச்சிருந்தேன். ஆனா ஒரு புத்தகத்தை படிக்க தவறிட்டேன். அது வந்து புத்தர மகத்தமும். இவ்வளவு நாள் வந்து நான் வந்து புத்தர் நோய்வாய்ப்பட்டு தான் நோய்க்கும் மரணத்துக்கும் வயோதிகத்துக்கும் பயந்துதான் துறவியானார்ன்றதா எண்ணின்னு இருந்தேன். ஆனா ரோகிணி நதிநீர் பிரச்சனைக்காக தான். ஏன்னா ரோகிணி நதிநீர் தலாய் லாமா எல்லாம் வாழ்ந்த இடம். அந்த நதி இன்னுமே இருக்கிறது. அந்த அந்த இடத்துல இருந்து வந்தவர் நான் சார்ந்த மண்ணில் இருந்த நதியை பற்றியும் எனக்கு தெரியல. அங்கு ஏற்பட்ட பிரச்சனை பற்றியும் தெரியல. இனி வரும் காலங்கள்ல வந்து நாம் சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள்லயும் கவனத்தை செலுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் திறந்த வெளியில பேசினாரு. ஆனா அந்த இடத்துல அவர் என் பேர் வரலனாலும் அந்த உரைக்கு நானும் ஒரு எல்முனை அளவு காரணமா இருந்தேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கு உலகம் முழுக்க புத்தருடைய வரலாறு பூராவும் இந்த மாதிரி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதுவே எனக்கு மிக பெரும் வேதனையா இருக்கும். எங்கேயாவது ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க இந்த ரோகிணி நதி சண்டைக்காக தான்ப்பா அவர் சமாதானத்துக்காக தான்ப்பா துறவியா போனாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா யாருமே சொல்லல. வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் தான் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா வெளிநாடுகளில இருக்கின்ற பல நடிகர்கள் புத்த சமயத்தை சார்ந்தவங்கள வெளிப்படையா ஆதரிக்கிறாங்க. கெனு ரீவ்ஸ்ல இருந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஜேம்ஸ் பாண்ட் அந்த பியர்ஸ் பிரஸ்னன் அவர் வந்து அவர் ஒரு புத்த சமய துறவி. அவருடைய படங்கள்ல புத்தரை காட்டுவாங்க. அவரே வந்து ஓமணி பத்மம் சொல்லுவார், நம்ம புத்தாயா சொல்லுவார். குறிப்பா வந்து the world is not enough அந்த படத்துல அந்த ஒரு படத்துல விமானத்துல இருந்து குதிக்கும் போது நம்ம புத்தான்னு சொல்லிதான் குதிப்பாரு. தேங்க்ஸ் டு யுவர் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரம் வரும். இந்த மாதிரியான உரையாடுகள் படம் முழுக்க வருது. ஆனா தமிழ்ல புத்தரை ஒரு குறியீடுகளாக பயன்படுத்துறது தேவர் பிலிம்ஸ், தண்டபாணி பிலிம்ஸ், அதுக்கு முன்னாடி இருந்த சண்முகா பிலிம்ஸ், இவங்கெல்லாம் அந்த காலத்துல 60-70கள்ல புத்தர் சார்ந்த ஒரு நாடகமோ புத்தர் சார்ந்த ஒரு பாடலோ புத்த சமயம் சார்ந்த ஒரு கருத்துக்களோ அவங்க வச்சாங்க. ஏன்னா புத்த சமயம் இன்றைக்கு எப்படி ஐட்டம் டான்ஸ் இருக்குதோ அந்த மாதிரி அந்த காலத்துல 60-50 அந்த காலத்துல ஒரு ஐட்டம் சாங் லெவல்ல தான் புத்த சமயத்தை வச்சாங்க. இத நல்லா பயன்படுத்திக்கினவர் எம்ஜிஆர். அவருடைய படங்கள் எல்லாம் புத்த சமய குறியீடுகள் இருக்கு, கருத்து இருக்காது. பல்லாண்டு வாழ்க படம் அந்த ஒரு இந்தி படத்தினுடைய ரீமேக். அதாவது வந்து 2 கண்கள் 12 கைகள் அப்படின்ற தோ ஆகே பாரா ஆத்தே அப்படின்ற இந்தி படத்தினுடைய மறு உருவாகும். அந்த படத்துல கூட புத்த சமயத்தினுடைய குறியீடு இருக்கும். அன்புதான், அன்பு மட்டும்தான் அதை இந்த உலகத்துல எல்லா மாற்றத்தையும் கொண்டு வரும் அப்படின்ற ஒரு செய்தி இருக்கும், குறியீடு இருக்கும். ஆனா அந்த கருத்தியல்களா அது வரல. கமர்ஷியலா அது வந்து ஒரு நாயக பிம்பத்துல கட்டமைக்கப்பட்ட ஒரு படமா இருக்குது. இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இதுல எனக்கு நான் ஒரு படமும் பார்க்கும்போது நான் வந்து எப்படி சொல்றதுன்னா படங்களை ரொம்ப வேகமா பார்க்கிற ஆள். ஒரு அதாவது ஒரு எழுத்தாளர் என்பவர் அல்லது ஒரு நல்ல வாசகர் என்பவர் வரிகளை படிப்பவர் அல்ல, வரிகளுக்குள்ள மறைந்திருக்கிற செய்தியை படிப்பவர் தான் ஒரு நல்ல வாசகர், நல்ல எழுத்தாளர். ஒரு பார்வையாளன் என்பவர் சினிமாவா காட்சியா பார்க்கறது இல்லை, அந்த காட்சிக்கு பின்னாடி என்ன இருக்குது, அந்த காட்சிக்கு பின்னாடி இருக்கிற கருத்தியல் என்ன, இவங்க காட்டுற குறியீட்டுக்கும் அந்த கருத்தியலுக்கும் என்ன ஒற்றுமை இருக்கிறது அப்படின்றத பார்க்கிற பழக்கம் வந்து எனக்கு முதல்ல இருந்தே இருந்ததுனால என்னால இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப எளிதா பார்க்க முடியுது. இப்போ சமகாலத்துல சமகால தமிழ் படங்களை பார்க்கும்போது சமகால தமிழ் படங்கள் தோழர் வடலூர் ஆதிரை தோழர் சொன்ன மாதிரி வெளிப்படையாவே மதுவை ஆதரிக்கிறாங்க, வெளிப்படையாவே ஒருத்தம் கொண்டாட்டி இன்னொருத்தங்கிட்ட போறது, இன்னொருத்தனோட போறது வெளிப்படையாவே ஆதரிக்கிறாங்க.
அதாவது புத்தர் சொன்ன ஐந்தொழுக்கத்திற்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படையாவே கொண்டு வராங்க. இதை யாருமே நாம இது மக்களுக்கு அறம் சார்ந்த கருத்து இல்ல, அறம் சார்ந்த கருத்துக்களை நீ எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விய யாருமே எழுதுறதில்லை, யாருமே பேசுறதில்லை. இந்த புத்தகத்தினுடைய எழுதுவதற்கான இருந்த ஒரே வேதனை அதான். அறம் சார்ந்த கருத்துக்களை இவனெல்லாம் சொல்லியிருக்கிறான் பாரு, நீ ஏன்பா சொல்லல? இதுதான் இந்த செய்தி. இப்போ பௌத்தம் சார்ந்த கருத்துக்களை யார் நிறைய பேசுறாங்கன்னா, தெலுங்கு படத்துல நிறைய பேசுறாங்க. தெலுங்கு படத்துல அவங்க புஷ்பா படத்துல இருந்து குறிப்பா சுகுமார் இயக்குனர் சுகுமார் பௌத்தம் சார்ந்த கருத்துக்களை நிறைய பேசுறாரு. அவருடைய படத்துல இந்த கேங் லீடர் படம் ஆகட்டும், கேங் லீடர் படம் தெலுங்கு நானி இது ஒரு படம். அந்த படம் மன்னிப்பு, அதான் அதனுடைய கருத்தே மன்னிப்பு தான். ஒரு 4 பேர் ஒருத்தன் கொலை பண்ண, ஒருத்தனை பழி வாங்கணுன்ற எண்ணத்துக்கு போறாங்க. அந்த 4 பேருமே வேணாம்பா விட்டுருப்பா, அவளை மன்னிச்சிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி அந்த கதாநாயகன் பிம்பம் அந்த கேரக்டர் ஏன் கொலை செய்யுது அப்படின்னாக்கா, அவன் தொடர்ந்து இவங்களை பழி வாங்கணும்னு நினைக்கும் போது நம்ம அந்த பொய்மையும் வாய்மை எனப்படும் புரை தீர்த்து நன்மை பயக்க பெரியன் அப்படின்ற மாதிரி புத்தரே என்ன சொல்றாரு, காட்டு வழியாக பிக்குகள் பயணம் செய்யும் போது தற்காப்புக்காக ஆயுதங்களை கொண்டு போகின்றாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பம் அமைதியா இருக்கணும் அப்படின்னும் போது ஒருத்தனை கொள்றதுல தப்பே இல்லை. 4 பேர் அந்த நாயகன் படத்துல சொல்ற மாதிரி 4 பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தனை சாவடிக்கிறது தப்பே இல்லை. அந்த கருத்தை அவர் வலியுறுத்துறாரு. அது கூட புத்த சமய கருத்தினுடைய வெளிப்பாடுதான், தொடர்ச்சி தான், நீட்சி தான். அந்த மாதிரியான ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த மாதிரி வந்தது. மலையாள இயக்குநர்கள் இப்போ மனித உணர்வுகளை கொண்டு வராங்க. மனித உணர்வுகளை எப்படி கொண்டு வராங்கன்னா, இந்த ஆக்சுவலா அந்த கிம்கி டுக்கினுடைய கொரிய இயக்குனர் கிம்கி டுக்கினுடைய படங்கள்ல நிறைய துரோகங்களும் வஞ்சனைகளும் இருக்கும். சம்பந்தப்பட்ட கேரக்டர் அதை மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போயினார். ஒருத்தவங்க இப்போ எல்லாருமே இப்போ இது எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல, மோபியஸ் அப்படின்றது கிம்கி டுக்கினுடைய ஒரு மிகச்சிறந்த படம். அந்த மோபியஸ் கொரிய படம். அந்த கொரிய படத்துல காமத்தை பத்தி விவரிப்பாரு. அவரு காமத்தை 4 வகையா பிரிப்பாரு. தான் மட்டுமே அனுபவிப்பது துன்பம் தரும்னுவார். அதுதான் அவங்க அம்மா கேரக்டர். தானும் மற்றவர்களும் சேர்ந்து அனுப்புவது மகிழ்ச்சி தரும்னு கேட்போம். அது கதாநாயகனுடைய காதலி கேரக்டர். காமத்தை காமமா பாரு, அது கன நேர இன்பமா பாரு, அதை விட்டு கடந்து போன்றது அந்த பையன் கேரக்டர். இவங்க அப்பா கேரக்டர் காமத்துக்குள்ளே சுழன்று துன்பத்திலே உழன்றுகின்ற ஒரு கேரக்டர். இதை நான் தமிழ் சூழலுக்கு பேசினா என்னை செருப்பால் அடிப்படுத்துறோம். அதனால நான் மிக மிக லைட்டா இருக்கிற ஒரு விஷயத்த, மிக மிக எளிதா இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் எடுத்து இந்த 9 படங்கள்ல சொன்னேன். மற்ற வின்டர் சம்மர் அதுவோ அல்லது அந்த வில்லம்பு படமோ இதெல்லாம் நான் எடுத்து தீவிரமா நுணுக்கமா நான் ஆய்வு செஞ்சோம்னா, இங்க இருந்து பார்க்கின்ற புத்த சமயத்துக்கும் அங்க வெளிநாட்டில இருந்து பார்க்கிற புத்த சமயத்துக்கும் பெரிய மாறுபாடு இருக்கும். அதை ஏற்றுக்கொள்கின்ற நிலைமையில இங்க யாரும் இல்லை அப்படின்றதுனால அதுக்குள்ள எல்லாம் போகல. ஆனா இந்த இந்த புத்தகம் எழுதும் போது எழுதிட்ட பிற்பாடு கொஞ்சம் பேர் என்ன கேட்டாங்க, இளையராஜா புத்தகத்தை எழுதும் போது எப்படி என்ன கேட்டாங்களோ அதே மாதிரி கேட்டாங்க. இது நீ தமிழ் படத்தெல்லாம் சொல்லிக்கிறிய, அந்த தியாகராஜன் டைரக்டர்லாம் புத்திஸ்டா, அவருக்கு தெரியுமா? அப்புறம் தூயவன் வசனம் எழுதினாரு அது ரங்கா படத்துக்கு, அவர் தெரியுமா? ரஜினி புத்திஸ்டா, அவருக்கு தெரியுமா? மகாமணி எழுதிருக்கு அவருக்கு புத்திஸ்டா, இவருக்கு தெரியுமா? அதெல்லாம் கேட்டாங்க. அதனால்தான் நான் முன்னுரையிலே இது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்துன்ட்டு, என்னை யாரும் கேள்வியே கேட்க கூடாதுன்றதுனால இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். அது இப்போ என்னன்னா, இப்போ தமிழ் சினிமாவுக்குமான அல்லது இந்திய சினிமாவுக்குமான உலக சினிமாவுக்குமான வேறுபாடு இருக்கு. உலக சினிமா என்பது அடிப்படையில மண் சார்ந்த விஷயங்களை மனித நேயத்தோட அணுகுகின்ற படத்துக்கு தான் விருதுகள் கிடைக்கும். இந்த மகாமணி படத்தை பார்த்துட்டு நான் அந்த படத்தினுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு சாந்தகுமாருடைய இயக்குனர் சாந்தகுமாருடைய எண் வாங்கி அவரோட பேசி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மகாமணி படத்தை மட்டும் பேசி அடுத்த மாதமே நான் தமிழ்நாட்டுக்கு அவருடைய அலுவலகத்தில் சந்திக்கிறேன். சந்திச்சுட்டு அவருக்கு
போதி மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் பண்ணும்போது இலைகள் விழும். அந்த இலைகளை எடுத்து மக்கள் வந்து அப்படியே பத்திரமா பொக்கிஷமா அதை புத்தரின் அருளாகவே வச்சு காப்பாத்துவாங்க. அதை எடுத்துன்னு வந்து அவருக்கு கொடுத்தேன். அவர் கூட இருந்த 2 உதவி இயக்குநர்களுக்கு கொடுத்தேன். கொடுத்துட்டு நான் அப்போ அவர்கிட்ட ஒரு ஒரு விஷயமா நான் சொன்னது, மகாமணி திரைப்படம் இந்திய திரைப்படம் அல்ல, அது உலகம் தழுவிய ஒரு திரைப்படம். தயவு செஞ்சு உலக நாடுகளுக்கு விருதுகளுக்கு இந்த படத்தை நீங்க தைரியமா அனுப்புங்க. இது பல விருதுகளை வாங்கி வரும். நான் வரும்போது சொல்லிட்டு வந்தேன். ஆனா இன்றைய வரைக்கும் அவர் அனுப்பிச்சாரு. இன்னைய வரைக்கும் தமிழில் 31 சர்வதேச விருதுகள் வாங்கிய ஒரே திரைப்படம் மகாமணி. இதை ஏன் சொன்னா, நம்ம வந்து ஒரு சர்வதேச பார்வையில இந்த 4 சினிமா, 4 சண்டை, 4 பாட்டு, ஒரு குத்துப்பாட்டு, ஒரு இந்த கண்ணோட்டத்துல இல்லாம இந்த கட்டுடைப்பை உடைத்து சர்வதேச பார்வையில வரும்போது ஒரு உலகம் தழுவிய ஒரு 30 விருதுகளை வாங்கி வச்சுன்னு அமைதியா இருக்குது. இன்னைக்கு சினிமால ஐகான் என்று சொல்லப்படுகின்ற மரியாதைக்குரிய மணிரத்னம் இயக்குனர் கூட 30 சர்வதேச விருதுகள் வாங்கல. ஆனா இன்னைக்கு தமிழ் உலகம், தமிழ் திரைச்சூழல் ஆகட்டும், தமிழ் உலகம் ஆகட்டும், சாந்தகுமாரை வந்து எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. தாதா பால்சேகர் அவார்டு வாங்கி இருக்கிற ரசவாதி படத்தின் கூட பத்தி ஒரு வரி செய்தியா பேச மாட்டாங்க. ஏன்னா அது சாந்தகுமாரை புறக்கணிக்கிறது இல்ல, சாந்தகுமார் பேசுற புத்த சமய கருத்தியலை புறக்கணிக்கிறது. ஆனா அவர் சர்வதேச அளவுல பேசி வந்து வெற்றி அடைஞ்சு அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் ஏன் இல்லை அப்படின்ற என்னுடைய வேதனை தான் இந்த புத்தகம். நான் நிறைய தேவையில்லாதெல்லாம் பேசிட்டோம் போல தோணுது. ஆனா இதை வந்து ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப அருமையா ஆரகத்தை பேசின தோழர் மன்னர் சிரிக்கிறாரு. தேவையில்லாததை பேசிட்டு போது மன்னர் சிரிக்கிறாரு. இன்றைக்கு குழந்தைகள் வந்து 2 விஷயம் வந்து தவறாம பண்றாங்க. நமக்கு சினிமா பார்க்கறதுக்கு கட்டாயமா சொல்லி கொடுத்துறாங்க. குழந்தை பருவத்திலிருந்து நீ வந்து இந்தியாவில் வாழணும், தமிழ்நாட்டில் வாழணும், சினிமா பார்க்கணும்பா. அது தொலைக்காட்சி ஆகட்டும், அது ஓடிடி ஆகட்டும், கம்ப்யூட்டர் ஆகட்டும், செல்போன் ஆகட்டும், சினிமா பார்க்கணும் அப்படின்னு ஒரு சினிமாவே ஒரு கட்டாய திணிப்பு செய்யும் போது சினிமாவில் இருந்து நான் கற்றுக்கொண்ட அறம் என்ன, அறக்கருத்து என்ன, இந்த ஆதங்கம் தான் இந்த புத்தகம். இதை குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கும் இந்த புத்தகத்தை வந்து ஒரு சரியான கோணத்தில் விமர்சனம் பண்ண தோழருக்கும், வாழ்த்துறை வழங்கிய தோழருக்கும், எனக்கு பிற்பாடு பேச இருக்கிற சுகபாலா தோழருக்கும், அன்பு தோழருக்கும், அப்புறம் இன்னும் ரமேஷ் பண்ணா இருக்கிறாரு எனக்கு தெரியல, இன்னும் தீபா தோழருக்கும், கஜேந்திரன் தோழருக்கும், இன்னும் என் பொண்ணே வந்துக்கிறா. அவன் சாம்சங்ன்ற பேர்ல வந்து ஒளிஞ்சுட்டு இருக்கிறா. சாம்சங்கா இன்னும் ஏதோ ஒரு போன்ல ஒளிஞ்சுன்னு இருக்கிறா. அவன் பேசுவாளா என்னன்னு தெரியல. இவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி கூறி 3 கேள்வி அண்ணன் சொன்னாங்க. இந்த ஒரு முக்கியமான கருத்து மட்டும் தமிழில் ஐயா பேசும்போது விபாசனா தியானத்தை பத்தி பேசினாங்க. விபாசனா தியானம் என்பது ஜேடி கோயங்கா கண்டுபிடிச்சதுன்னு சொன்னாங்க. வரலாற்றுல உண்மையிலுமே விபாசனா தியானத்தை வந்து ஜேடி கோயங்கா கண்டுபிடிச்சாலும் அதை செழுமைப்படுத்தியது விபாசனா தியானத்தை பண்ணதுனால ஜேடி கோயங்காவுக்கு வந்து ஆரம்ப காலத்துல தலைவலி வந்தது. தலைவலி வந்துட்டு அவர் விபாசனா தியானம் பண்ணுவதை நிறுத்திட்டார். பர்மாவுக்கு அயோத்திதாச பண்டிதர் வந்து போகும்போது புத்த சமயத்தை பார்த்து கற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ ஜெயதி கோயங்காவை போய் அவர் சந்திக்கும் போது எனக்கு இந்த பிரச்சனை வருதுன்னும் போது அப்ப அவங்க 2 பேரும் பேசும்போது விபாசனா தியானத்தை நீங்க எப்படி பண்றீங்கன்னும் போது அவர் பண்றதை சொல்லும் போது அயோத்திதாசர் அவர் செய்யற பிழைகள் எல்லாம் நிறுத்திட்டு இந்த மாதிரி பண்ணணும் அதை செப்பம் செய்யறாரு. அப்ப விபாசனா தியானம் என்பது உலகத்திற்கு அயோத்திதாசர் கொடுத்த கொடை. இது சார்ந்த செய்திகள் வந்து அயோத்திதாசரை குறித்து ஆய்வு செய்வதை யாரும் பேசுறதில்லை. அந்த சிந்தனைகள் தொகுதிகளில் என்ன வந்துச்சு அதோட நின்றுக்கிறாங்களே தாண்டி அதையும் தாண்டி அவங்க பண்றது இல்லை. இப்போ அந்த புத்தருடைய கருத்துக்களை சொல்லணும்னா அந்த நம்ம மனம் சொல்றோமே அதை வந்து அந்த மனத்தை தூய்மைப்படுத்துவது, மனத்தை செம்மையாக்குவது, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்ற திருமூலர் படி சொல்லணும்னா உடலை கடந்து போகணும். இந்த உடலை கடந்து போகுவது என்பது எப்படி நிகழணும்னா உடலின் மீது அக்கறை இருக்கணும், ஆனா உடலே பிரதானம் நினைக்கக்கூடாது.
என்னுடைய உடலுக்கு நான் நன்றி சொல்லணும். ஆனா என் உடலால் தான் இதெல்லாம் நிகழ்ந்து நடக்கக்கூடாது. இந்த ஒரு நிலையில தான் நான் இப்ப இருக்கிறேன். இந்த பௌத்தத்துல இந்த 2 ஆண்டுகளா இதை நோக்கி தான் முயற்சி பண்ணின்னு இருக்கிறேன். உடலை கடந்து போகணும். ஆனா உடலே பிரதானம் இல்லாம இருக்கணும் அப்படின்றது தான் பாக்குறேன். அந்த சுய உதவி குழு பத்தி ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் சொன்னார் தோழர். ரொம்ப நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்னன்னா சுய உதவி குழுவுக்கு எப்போ லோன் கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் இந்தியாவில நுகர்வு கலாச்சாரமே வந்தது. அந்த சுய உதவி குழுக்கு எப்போ லோன் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்திய பெண்களை எப்போ உலக அழகிய தேர்ந்தெடுத்தாங்களோ அப்பதான் சுய உதவி குழுக்கு லோன் கொடுத்தாங்க. அப்பதான் அவங்க பான்ஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க, பேரலவலி வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த இதெல்லாம் வந்து அப்பதான் போச்சு. இன்னைக்கு வந்து கடன் வாங்காத ஒரு நபர் இருக்க முடியாது. ஒரு நபர் 10 இடத்துல கடன் வாங்கலான்றாங்க. அந்த சிபில் ஸ்கோர் என்ன சொல்றாங்க, 60% வரைக்கும் உன் வருமானத்துல லோன் வாங்கலான்றாங்க. நீ ஒழுங்கா திருப்பி கட்டினா போதுன்றாங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்மளை பிடித்து கொண்டிருக்கிற பேய். இதுல அதுக்கு முன்னாடி வந்து போதி தர்மரை குறித்து சீனால 24 படம் வந்திருக்குது. இந்த 24 படமும் அவர் ஒரு தமிழர் என்பதை சொல்கிறது. அவர் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவர் என்பதை சொல்கிறது. அவர் பல்லவ வம்சத்தின் பேரரசர் என்பதை, இளவரசர் என்பதை சொல்கிறது. இவர் வந்து போர் வேண்டாம் என்று தன் இளங்கோ அடிகளை போல அவரும் துறவரம் ஏற்றுக்கொண்டார் என்பதை சொல்கிறது. ஆனா ஒரு தமிழர் இயக்குகின்ற படத்துல கமர்ஷியல் இது சொன்னா ஓடாது, தெலுங்குல ஓடாது, அப்ப தெலுங்குக்காரனா சொல்லு, ஹிந்தியில மொழி மாற்றம் பண்றாங்க, அப்ப ஹிந்திக்காரனா சொல்லு அப்படின்றாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே அந்த படம் வந்து மற்ற வெளிநாடுகள்ல ஓடல. அந்த குறிப்பா வந்து 7ஆம் அறிவு படம் வந்து தெற்காசிய நாடுகள்ல ஓடவே இல்லை. அது அட்டர் பிளாப். அது என்ன காரணம்? இந்த ஒரு காரணத்தினால அப்படியே நிறுத்திட்டாங்க. இந்த கழுகுமலைன்னு வட விருதுநகர் பக்கத்துல ஒரு இருக்குது. அங்கேயும் இதேதான், கழுவேற்றத்துக்கு ஒரு மலை இருக்குது, சமணர் கழுவேற்றம் இருக்குது. தற்காப்பு கலை ஏன் அழிஞ்சது போனது வந்தெல்லாம் அது பெரிய சப்ஜெக்ட்னா அதுக்கு என்ன ஒரு தனி புத்தகம் எழுதுறேன்னா. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.